ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரயில்வே சீரியஸ் சம்மந்தமான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளாம் சென்னைக்குள்ளேயே ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் நம்ம வேலைக்கோ இல்லை காலேஜுக்கோ எதுக்கோ போகிறோம் அப்படின்னா, போயிட்டு போகிற டைம்லேயும் சரி, வர டைம்லேயும் சரி, பெரிய ஒரு பஸ்ஸில் போகிறோம் அப்படின்னா பெரிய ஒரு விஷயமாக பார்க்குறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா டிராஃபிக்கு, அதுக்கப்புறம் டைமிங்கு, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் நிறைய பேர்த்துக்கு தெரியாத ஒரு விஷயம், நம்ப முடியாத ஒரு விஷயம் என்னென்னா, சென்னையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாவட்டம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்திலிருந்து சென்னைக்கு டெய்லி வேலைக்கு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. பலாயிரக்கணக்கான மக்கள் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களால நம்ப முடியுதா? இதெல்லாம் எப்படி சாத்தியப்படும்? நம்ம 20 நிமிஷம் நம்ம பஸ்ஸில் போகிறது, 20 கிலோமீட்டர் நம்ம பஸ்ஸில் போகிறதுனால சாலிடாக நமக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இழுக்குது. ஆனால் எப்படி இவங்க ஒரு 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் தாண்டி நம்ம டெய்லி வேலைக்கு வராங்க அப்படின்னு யோசிக்கப்போதே பெரிய பிரமிப்பாக இருக்குதுல்ல. இதெல்லாம் பஸ்ஸில் சாத்தியப்படாது, நம்ம ட்ரெயினில் சாத்தியப்படும். அது என்ன மாதிரி ட்ரெயின் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜோலார்பேட்டையிலேருந்து அரக்கோணத்துக்கும், அரக்கோணத்திலேருந்து ஜோலார்பேட்டைக்கும் இருக்கக்கூடிய மெமு ரயிலில் இது சாத்தியப்படும். ஸோ இந்த ரயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஐசிஎஃப் ரேக்கில் இருக்கக்கூடிய, அதாவது சென்னையில் லோக்கல் ட்ரெயின் ஓடும் பார்த்திங்களா, அந்த லோக்கல் ட்ரெயினில் இருக்கக்கூடிய அதே பெட்டி மூலிமா தான் இதில் பலாயிரக்கணக்கான மக்கள் டெய்லி ஜோலார்பேட்டையிலேருந்து சென்னைக்கு வேலைக்கு வராங்க. ஸோ இந்த ட்ரெயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு காலையில் ஜோலார்பேட்டையில் 6:55க்கு எடுக்கிற இந்த ட்ரெயின் எல்லா ஸ்டேஷன்லேயும் முக்கியமாக ஒரு என்ன சொன்னதுன்னா, சில முக்கியமான ஸ்டேஷன்லலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்மீடியட் ஸ்டேஷன்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஷன்லலாம் உங்களுக்கு நிற்காமல் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஷனில் மட்டும் நின்று உங்களுக்கு அரக்கோணத்துக்கு காலையில் 6:55 எடுக்கிற இந்த ட்ரெயின் அரக்கோணத்துக்கு 9:45க்கு வருது. இதில் பார்த்திங்கன்னா பல்லாயிரக்கணக்கான மக்கள், உதாரணமாக ஜோலார்பேட்டையிலிருந்து உங்களுக்கு ஆம்பூரில் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரிக்கும் சரி, அதே போல் மேல்பட்டியில் இருக்கக்கூடிய இடத்துக்கும் சரி, குடியாத்தம், காட்பாடி, இந்த மாதிரி நிறையா ஊருக்கு போயிட்டுருக்கிற மக்கள் உங்களுக்கு இந்த ட்ரெயினை தான் பயன்படுத்துகிறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு காட்பாடிக்கு வரவங்க காட்பாடியில் இறங்கிறாங்க. இல்லை காட்பாடியிலேருந்து அரக்கோணம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பஸ்ஸில் மட்டும் 3.5 மணி நேரம் ஆகும். ஆனால் நம்ம ட்ரெயினில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு காலையில் 8:18க்கு எடுக்கிற வண்டி அடுத்த 1.5 மணி நேரத்தில் 9:45க்குலாம் நமக்கு அரக்கோணம் ஜங்ஷன் வந்துடுது, கரெக்ட் டைமுக்கு வந்துடுது. இதே நம்ம பஸ்ஸு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 மணி நேரம் ஆகும். ஸோ இந்த ட்ரெயின் பல ஆயிரம் மக்கள் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. உதாரணமாக இப்போ நம்ம சோளிங்கர் இருக்கக்கூடிய இடத்துக்கும் சரி, அன்வர்திகானில் இருக்கக்கூடிய இடத்துக்கும் சரி, மூந்திரா எஸ்டேட்டுக்கும் சரி, நிறைய பேர் பயணம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ட்ரெயினில் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இதே எப்படி சென்னை போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜோலார்பேட்டையிலேருந்து அரக்கோணம் வர இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கேருந்து இறங்கி இன்னொரு லோக்கல் ட்ரெயின் மாற்றி அதில் ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி தான் சென்னை வராங்க. ஸோ இப்படி தான் பலாயிரக்கணக்கான மக்களோட வாழ்க்கை டெய்லி நகர்ந்துட்டுருக்கு. அடுத்ததாக இப்போ அதே அரக்கோணத்துலேருந்து ஜோலார்பேட்டை ட்ரெயின் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு அதே ஐசிஎஃப் ரேக்கில் இருக்கக்கூடிய ஒரு பெட்டி என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு காலையில் அரக்கோணத்தில் நிற்கிற இந்த ட்ரெயின் சாயந்தரம் 6:05க்கு உங்களுக்கு அரக்கோணம் ஜங்ஷனில் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் சில முக்கியமான ஸ்டேஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு, சில முக்கியமான மெயினான ஸ்டேஷன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அன்வர்திகான், சோளிங்கர், தலங்கை, வாலாஜா ரோடு, மூந்தராயபுரம், திருவளம், காட்பாடி, இந்த மாதிரி ஸ்டேஷன்ஸ்க்கு உங்களுக்கு முக்கியமான ஸ்டேஷனில் மட்டும் நின்று அங்கே இருக்கிற மக்களை இடம் விட்டு இடம் நகர்த்திகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜோலார்பேட்டைக்கு நைட்டு 9:15க்கு போய் சேருது. ஆக ஒருத்தர் காலையில் 6:55க்கு இந்த ட்ரெயினை பிடிச்சாங்க அப்படின்னா, ஒரு காலையில் ஒரு 11 மணிக்கு இல்லை ஒரு 11:30 மணிக்கு ஒரு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா, சாயந்தரம் அவங்க அந்த வேலையை முடிச்சுட்டு இந்த ட்ரெயினில் ஏறினாங்கன்னா அந்த அன்றைக்கி அந்த நைட்டாக அவங்க வீட்டுக்கு போயிட முடியும். ஸோ இந்த ட்ரெயினோட கட்டணமும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். நிறைய பேர் சீசன் டிக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் டெய்லியும் இப்போ நீங்கள் லொக்கேஷன்னு பார்க்காம வீட்டு வாடகை அதிகமாக இருக்கக்கூடிய சென்னை லொக்கேஷனில் நீங்கள் கஷ்டப்பட்டு வாடகை கொடுத்து இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, இது போன்ற ரயிலை பயன்படுத்திக்கலாம். நமக்கு கொஞ்சம் சென்னையிலேருந்து கொஞ்சம் அவுட்டரில் போனோம்னா நமக்கு வீட்டு வாடகை கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ரயிலை நீங்கள் பயன்படுத்திக்கும் போது ரொம்பவே ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே விவர்ஸ், இப்போ இந்த ட்ரெயினுக்கு சீசன் டிக்கெட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கிடச்சிட்ருக்கு. நீங்கள் அந்தந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன்ஸில் போய் எடுத்துக்க முடியும். இதுலேருந்து என்னென்னா, நடுவில் நீங்கள் வேறு ஏரியாவுக்கும் போய்க்க முடியும். அதுவும் இல்லாமல் அரக்கோணத்துலேருந்து இப்போ நீங்கள் திருவண்ணாமலை போகணும் அப்படின்னா, நீங்கள் காட்பாடியில் இறங்கி அங்கேருந்து நீங்கள் ஒரு லோக்கல் ட்ரெயின் இருக்கும், அதை மாற்றி நீங்கள் இதுக்கு போய்க்கலாம். அது எப்படி சொல்கிறதுனா, திருவண்ணாமலை, விழுப்புரம் அந்த மாதிரி சைடுக்கு போய்க்கலாம். இல்லை நீங்கள் திருவண்ணாமலையிலேருந்து நீங்கள் இந்த சைடெலாம் வரீங்க அப்படின்னா, இந்த ட்ரெயினை பயன்படுத்தி நீங்கள் அந்தந்த டைமுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு
ட்ரெயின் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு சென்ட்ரல் சதர்ன் ரயில்வே வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே விவர்ஸ், இப்போ நீங்கள் இது போன்ற கூடுதல் தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் ட்ரெயினோட சேவைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு indianrailwayinfo.com அந்த இது வெப்சைட் இருக்குள்ளே, அதில் நீங்கள் போனீங்கன்னா இது போன்ற நிறைய தகவலை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.